ஒரு கொலை கேஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னா தடயமே இல்லாத ஒரு கொலைய கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ற இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எது எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு பெரிய க்ளூவை நமக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் 29 பேரை கொலை பண்ண ஒரு கொலைகாரன், அந்த கொலைகாரனை பத்தி ஒரு தடயம் கூட கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்லாம் என்னன்றது தான் முழு கதையே. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம டு கேட்ச் அ கில்லர் அப்படின்ற ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் நியூ இயர் நைட்டு எல்லாருமே சும்மா பார்ட்டி பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க. வானத்தில் வான வெடிக்கெல்லாம் வெடிச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நியூ இயரை யாரும் கொண்டாடவே கூடாதுன்னு அவ்வளோ செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு நல்லா ஜாலியாக பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க. ஏன்னா தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் யாரோ ஒருத்தர் இஷ்டத்துக்கு யார் யாரையோ ஷூட் பண்ணுறாரு. லிஃப்டில் ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள ஷூட் பண்ணுறாரு. ரூஃப் டாப்பில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொலை பண்ணி நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர், இவங்களோட பேரு எலனார், இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ப்ராப்ளம். ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றவரு, மேடம் இங்க பாருங்க, இந்த பொம்பளை வந்து குடிச்சிட்டு ஓவரா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போகவே மாட்றா. உடனே எலனாரும், மேடம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரேடியோல ஒரு நியூஸ் வருது, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்க, பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ எலனாருக்கு வந்துட்டு இங்க நடக்கிற பிரச்சனையை விட அதுதான் முக்கியம். ஸோ வேகமா சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. சோ ஏதோ ஒரு ஸ்னைப்பர் எங்கேயோ இருந்துகிட்டு நிறைய பேரை கொலை பண்ணிருக்காரு. மொத்தம் 20 பேரு கிட்ட இறந்து போயிருக்காங்க. நம்ம எலனாரும் அப்படி ஸ்னைப்பர்னால இறந்து போன ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள தான் போறாங்க. கண்ணாடி ஜன்னலை தொலைச்சிக்கிட்டு புல்லட் வந்து அந்த பர்சனை அட்டாக் பண்ணிருக்கு. சோ அப்பதான் எலனார் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற லேசரை யூஸ் பண்ணி கரெக்டா புல்லட் வந்த டைரக்ஷனை நோக்கி அடிக்கிறாங்க. அது ஸ்ட்ரைட்டா பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்டோடைய 17வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம் கிட்ட போகுது. இதே மாதிரி அந்த ஸ்னைப்பர்னால யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த இடத்துல இருந்து லேசர் அடிக்கிறாங்க. எல்லா லேசருமே கரெக்டா அந்த 17வது ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் கிட்ட தான் போகுது. சோ அப்படின்னா அங்க இருந்து தான் கில்லர் ஸ்னைப்பரை யூஸ் பண்ணி எல்லாரையும் சாகடிச்சிருக்கணும். சோ வேகமா அங்க போகலாம்னு நினைக்கும் பொழுது அந்த 17வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ரூம் அப்படியே வெடிச்சு செதறுது. சோ அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படியா இருந்தாலும் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால அந்த ரூமையே வெடிக்க வைக்கிறாரு. இதனால அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே பயந்து வேகமா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போலீஸ் ஆபீசர் எலனார், மத்த போலீஸ் எல்லாருமே மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அப்பதான் எலனாருக்கு தோணுது, கண்டிப்பா கில்லரும் மக்களா வெளியே தப்பிச்சு வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மொபைல் போன்ல வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே வர மக்கள் எல்லோரையுமே வீடியோ எடுக்கிறாங்க. சோ ஒன்ஸ் எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு வெடிச்ச அந்த ரூமுக்கு போகணும்ட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் எல்லாம் போறாங்க. கூடவே நம்ம எலனாரும் போறாங்க. போய் பார்த்தா அங்க எந்த ஒரு தடயமும் இல்ல. அதோட அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகி அதுல இருந்து வர ஸ்மெல்லுனால நம்ம எலனாருக்கு ஒரு மாதிரி ஆகுது. மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. நல்ல வேலையா ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு கேஸ் மாஸ்க் எல்லாம் கொடுத்து நம்ம எலனாரை காப்பாத்துறாரு. சோ கில்லர் யூஸ் பண்ண இந்த அபார்ட்மெண்டோடைய ஓனர் வந்துட்டு வெளியூர்ல இருக்காரு. அதோட கடன் பிரச்சனைனால இந்த வீடை விற்கலான்னு வேற இருக்காராம். சோ நடந்த சம்பவத்துக்கும் இந்த வீட்டுடைய ஓனருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கில்லர் கரெக்டான வீட்டை சூஸ் பண்ணி கொலைகளை பண்ணிருக்காரு. சோ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய போலீஸ் ஒருத்தர், அவரோட பேரு லேம்மார்க்கு, அவரு எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, ஒரு நார்மல் டேல இந்த மாதிரி விஷயம் நடந்தா கூட நம்ம கொஞ்சம் பொறுமையா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். ஆனா இது நியூ இயர் ஈவ், இந்த நேரத்துல இவ்ளோ கொலைகள் நடந்திருக்கணும் பொழுது நம்மளால சும்மா விட முடியாது. சீக்கிரமா அந்த கில்லரை நம்ம பிடிச்சே ஆகணும். ஹைவேவையும் நம்மளால பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா நியூ இயர் ஈவ்ன்றதுனால நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதோட உளவுத்துறையும் சொல்லிருக்கு, எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் இதை பண்ணவே இல்லை. சோ பண்ணது கண்டிப்பா ஒரு தனி மனிதனா தான் இருக்கணும். அவனோட மோட்டிவ் என்ன, ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த கில்லரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த லேம்மார்க்குன்ற பெரிய போலீஸ் பேசுறாரு. இதை எல்லா ஆபீசர்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எலனாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எலனார் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட, சார் எனக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் வந்துட்டு ஒரு சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அத அந்த பெரிய போலீஸ் லேம்மாருக்கு கேட்டுறாரு. எலனார் நீ பேசினதை நான் கேட்டேன், எதை வச்சு அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற? சோ இவதான் எலனாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சார் அந்த கில்லருடைய மோட்டிவ் கொல்றது தான் அப்படின்னா ஒரு 2-3 பேரை கொன்னுட்டு
அழகா எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனா 2 பேரை கொல்றதுனால அவனோட வெறி தீரல. அதனால இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்து 20 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்கான். உடனே அந்த பெரிய போலீஸும் ஏன் உடனே அவன் நிப்பாட்டணும், இன்னும் அதிகமா கொலை பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா சார் மேபி அவனோட மனசு திருப்தி ஆயிருக்கணும், அதனால இத்தனை பேரை மட்டும் கொன்னுட்டு கம்முன்னு இருந்துட்டான். சோ இதுல இருந்தே தெளிவா புரியுது அந்த கில்லர் ஒரு சைக்கோவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை சைக்கோவா இருந்தா சார் திரும்பவும் அவன் இதே மாதிரி நிறைய பேரை கொலை பண்ண தான் போறான் அப்படின்னு எலனார் சொல்ல பெரிய போலீஸும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த கேஸ்ல நீ முக்கியமான ஒரு ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறமா எலனார் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் அவங்க ரொம்ப லோன்லியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. ஒர்க்கை விட்டா வீடுன்னு இதையே தான் ரொட்டீனாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல இருந்து அன்அஃபிஷியல் கால் வருது. என்னன்னா அந்த பெரிய போலீஸ் இருக்காருல லேம் மார்க், அவரு வந்து நம்ம எலனாரை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்காராம். எலனாருக்கு புரியல, ஏதாவது மீட்டிங்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசியிருக்கலாம், எதுக்காக காஃபி ஷாப்புக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமா அவங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த காஃபி ஷாப்ல அந்த பெரிய போலீஸ் வந்துட்டு டெபுட்டி கவர்னர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு கூட பேசிட்டு அந்த டெபுட்டி கவர்னர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எலனார் போயிட்டு அந்த பெரிய போலீஸ் கிட்ட சார் என்ன விஷயம், அதுவும் காஃபி ஷாப்புக்கு வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எலனார் நேத்து நடந்த அந்த கொலைகள், அதை பண்ண கொலகாரன், இதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, அதோட அந்த கொலகாரனுடைய மைண்ட் செட் பத்திலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால இந்த கேஸுக்கு நான் நீ அப்புறம் இன்னொரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்ல நம்ம எலனார் மயங்கி இருக்கும் பொழுது கேஸ் மாஸ்க் கொடுத்து காப்பாத்தினார்ல, அவரோட பேர் வந்து மேக், அவரும் வராரு. சோ நம்ம 3 பேர் தான் இந்த கேஸ்ல இறங்கி அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ முதல் விஷயம் அந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனா அப்படி எந்த ஒரு கேமராவும் இல்ல. இருந்துச்சு, அந்த ஃபைல்ஸ் ஹார்ட் டிரைவ்னு எல்லாமே அந்த பாம்பு வெடிச்சதுல அதோடவே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. சோ இப்போ இவங்க கிட்ட எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து இறந்து போன 29 பேருடைய உடம்பு மட்டும்தான். சோ அதனால மார்ச்சுரிக்கு போறாங்க. அங்க அப்படியே வரிசையா 29 டெட் பாடிகள் இருக்கு. சோ நம்ம எலனார், பெரிய போலீஸ், மேக் இவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்கல்ல ஆணு பெண்ணு, ஹைட்டா இருக்கிறவங்க, குள்ளமா இருக்கிறவங்க, பிளாக்கா இருக்கிறவங்க, ஒயிட்டா இருக்கிறவங்கன்னு ரேண்டமா அந்த கில்லர் கொலை பண்ணிருக்காரு. சோ பிளான் பண்ணி இவங்கள தான் கொலை பண்ணணும் அப்படின்லாம் கொலை பண்ணல, இஷ்டத்துக்குன்னு எல்லாரையுமே போட்டு தள்ளி இருக்காரு. சரி, இறந்து போன இந்த 29 பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்ல. இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். சோ என்னடான்னு ஒன்னும் புரியாம இருக்கும்போது தான் நம்ம எலனார் நோட் பண்றாங்க, எல்லாருடைய உடம்புலயும் கரெக்டா ஒரே புல்லட் தான் இறங்கிருக்கு. பர்ஃபெக்ட்டா ஒரு பர்சனை 2 தடவைலாம் அவர் ஷூட் பண்ணவே இல்ல, கரெக்டா குறி வச்சு போட்டு தள்ளிருக்காரு. அப்படின்னா கில்லர் வந்துட்டு மேபி ரொம்பவே ட்ரெயின்டான பர்சனா இருக்கணும், மிலிட்டரி ஆளா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மொத க்ளூ வெளியே வருது. ஆனா இதை வச்சுக்கிட்டு இவங்களால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதே கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. இவங்க யாருக்கும் சுத்தமா எதுவும் புரியல. வேகமா இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு FBI ஏஜென்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் எல்லாரையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கான். அவனுடைய இன்டர்நெட் யூசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபுல்லா டெரரிஸ்ட் பத்தின வீடியோஸை பார்த்திருக்கான், வயலண்டான கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கான். அதனால கண்டிப்பா இந்த பையன் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் நம்ம பெரிய போலீஸ்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா கொலை பண்ணவன் வந்து 29 பேரை பக்காவா ஷூட் பண்ணிருக்கான். ஒரு டீனேஜ் பையன் வந்து அவ்வளோ ட்ரெயின்டான ஸ்னைப்பரா இருக்க வாய்ப்பே இல்ல. அதோட நம்ம எலனாரும் சொல்றாங்க, இவ்வளவு விஷயத்த பிளான் பண்ணி பண்ணவன் இவ்வளவு ஈஸியா மாட்டிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல அந்த FBI ஏஜென்ட்டும் யார் இந்த பொண்ணு, இது எங்க வேலை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓவரா பேசுறாரு. சோ அதனால எலனாரும் வெளியே வந்துடுறாங்க. எங்க நம்ம பெரிய போலீஸும் அந்த FBI ஏஜென்ட் கிட்ட, இங்க பாரு அந்த டீனேஜ் பையன் கிட்ட ஏதாவது கன் இருந்ததா, கன் இருக்கான்னு தெரியல, உள்ள போனாதான் தெரியும். ஆனா அவங்க அங்கிள் வந்து கன்னெல்லாம் ஷூட் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பிராக்டிஸ்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்காகலாம் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? உடனே FBI ஏஜென்ட்டும் அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், நான் என்னோட டீமை அனுப்பியிருக்கேன், கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு அவனை பிடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பையனுடைய வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்குது. உள்ள போன உடனேயுமே அந்த பையன் வந்து ரொம்ப பயப்படுறாரு, கையில இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு. ஆனா இவங்க அந்த பையனை பிடிக்கிறதுக்கு போறாங்களா, பயந்து போன அந்த பையன் அப்படியே ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே கீழே வந்து விழுறாரு. நம்ம எலனாரும்
எலனாரும் வெளியே தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பையன் கீழே விழுந்து இறந்து போக அப்படியே எலனாருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த பையனுடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆயுதமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த பையன் ஒரு இன்னசென்ட். நம்ம பெரிய போலீஸ் லேமாருக்கும் FBI ஏஜென்ட்டை பார்த்து நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா, இவன் தான் கொலைகாரனா இருந்திருந்தா கண்டிப்பா சண்டை போட்டிருப்பான், இந்த மாதிரி கீழே குதிச்சுலாம் இறந்து போயிருக்க மாட்டான், எந்த தப்பும் பண்ணாத ஒரு பையனை கொன்னு இருக்கீங்க நீங்க இப்படின்னு நம்ம பெரிய போலீஸ் சொல்ல. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நியூ இயர் அன்னைக்கு நடந்த அந்த ஷூட் அவுட்னால எல்லா ஸ்டேட்லயும் எல்லாருமே பயத்துல இருக்காங்க. இறந்து போனவன் இன்னசென்ட் ஆளாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல நம்ம போடலாம். இதனால மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல, நமக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த நேரத்துல உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. என்னதான் இருந்தாலும் தப்பே பண்ணாத ஒருத்தனை கொலை பண்ணது பெரிய போலீஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படியே கடுப்புல அங்கிருந்து வந்துடுறாரு. ஸோ அடுத்தது நம்ம பெரிய போலீஸு, எலனாரு, அப்புறம் மேக்குன்ற டிடெக்டிவ், இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கில்லர் இருந்துக்கிட்டு ஷூட் பண்ணார்ல அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கு, அந்த ரூமோடைய சாவி இருந்ததுனால தான் அவர் உள்ளே வந்திருக்காரு, பாம்பெல்லாம் செட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டோடைய ஓனர் ஃபாரின்ல இருக்காரு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட அவர் சொல்ல, அந்த வீட்டோடைய சாவி ஒரு 3 பேர்கிட்ட இருந்திருக்கு, பெயிண்டர்ஸ் அவங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சார் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இதே மாதிரி நாங்க நிறைய வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிருக்கோம் சார், நாங்க ஏன் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னசென்ட்டா தான் பேசுறாங்க. அதுலயும் ஒருத்தர் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து பேசுறாரு. நியூ இயர் அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாருமே கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் சொல்றாங்க. அந்த டைம்ல இவங்க அந்த வீட்டுல இல்ல. சோ இந்த விஷயமும் புஸ்னு போகுது. அதுக்கப்புறமா ரோட்டுக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த பில்டிங்ல பாம்பு பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள்லாம் வெளியே ஓடி வந்தாங்கல்ல, அப்படி ஓடி வந்தவங்களெல்லாம் கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அப்படி வந்தவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அது யாரு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான க்ளூ கிடைக்கவே மாட்டேங்குது. சோ வேலையை முடிச்சுட்டு எலனார் வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப பெரிய போலீஸ் வராரு. எலனார் ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க, அதோட என் கூட வா, இன்னைக்கு நைட்டு டின்னர் என் வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட எலனாரும் போறாங்க. நம்ம பெரிய போலீஸ் அவரோட ஃப்ரெண்டு எலனார்னு எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா இப்பதான் நமக்கே தெரிய வருது, எலனார் ஒரு FBI இருந்தவங்க தான், ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. ஆனா அவங்க பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள்னால ஒர்க்கை ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இப்ப டீப்ரமோட் ஆகி போலீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரிய போலீஸ்க்கு எலனாரோடைய திறமைய பத்தி தெரியும். சோ எலனார் முழுசா உன் மூளையை யூஸ் பண்ணு, கண்டிப்பா அந்த கில்லரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எலனாருக்கு அவரு மோட்டிவேட் பண்றாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஒரு மாலு, அதுல ஒருத்தர் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியே நிப்பாரு. அந்த நேரத்துல ட்ரையல் ரூம்குள்ள யாரோ போய் அவருடைய ஒரிஜினல் ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு நேரா பாத்ரூமுக்கு போய் அங்க வாஷ் பேஷன் கிட்டயே ஆளு குளிக்க ஆரம்பிக்கிறாரு. இத ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு நேரா வெளியே செக்யூரிட்டி ஆளு கிட்ட சொல்ல, உடனே செக்யூரிட்டி ஆபீசர்ஸும் பாத்ரூமுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அந்த பர்சனை காணோம். அந்த பர்சன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நேரா ஃபுட் கோர்ட்டுக்கு அங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க மிச்சம் வச்சிருப்பாங்களே, அதுல இருந்த ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அதுவும் வெஜ் மட்டும் தனியா எடுத்து வச்சு அதை சாப்பிடுறாரோ என்னவோ. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆளு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புரியாம பாக்குறாங்க. கரெக்டா செக்யூரிட்டி ஆளுங்களும் ஏய் நீ தானே பாத்ரூம்ல குளிச்சது, ட்ரையல் ரூம்குள்ள போனவருடைய ட்ரெஸ்ஸையும் ஆட்டைய போட்டது நீ தானே, பேக்ல என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பர்சன் முகத்தை மறைச்சு வச்சிருக்காரு. சோ அவர் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அந்த செக்யூரிட்டி ஆளுங்களும் உன் பேக்ல என்ன வச்சிருக்க ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சடனா பயங்கரமா கன் ஷாட்டோடைய சவுண்ட் மட்டும் கேக்குது. சோ அந்த கொலைகாரன் திரும்பவும் அவரோட வேலையை ஆரம்பிச்சு பல பேரை கொலை பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல நம்ம எலனார் ஒரு கன் ஷாப்ல இருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியால இருக்கிற ஒரே கன் ஷாப் இதுதான். சோ உங்ககிட்ட யாராவது ஸ்னைப்பர் வாங்கினாங்களா, சந்தேகப்படுற மாதிரி யாரையும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது எலனாருக்கு போன் கால் வருது மால்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி. சோ வேகமா இவங்க மாலுக்கு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா மால்ல இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தாதான் தெரியுது அந்த கில்லர் தான் ஹுட்டி மாட்டிக்கிட்டு இருக்காரு. பாக்குற எல்லாரையுமே ஷூட் பண்றாரு. விஷயம் கேள்விப்பட்டு ஸ்வாட் டீமும் உள்ள வராங்க. ஆனா அத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட அந்த கில்லரு கரெக்டா கிரனைட் பாம்பை வச்சு வந்த ஸ்வாட் டீம் எல்லாரையுமே காலி பண்றாரு. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து கில்லர் எஸ்கேப் ஆயிருக்காரு. ஆனா கில்லர் இந்த மாலுக்குள்ள எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்பொழுதுதான் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சனுடைய ட்ரெஸ்ஸை ஆட்டைய போட்டு அந்த ட்ரெஸ் அவரு மாத்திருக்காரு. அந்த கில்லர் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருந்த அவரோட ஓன் ட்ரெஸ் இருக்குல்ல, அத குப்பை தொட்டில போட்டிருக்காரு. சோ இதுதான் இவங்களுக்கு இருக்கிற
பெரிய க்ளூ. ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கில்லருடைய டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது அந்த ட்ரெஸ்ல கிடைக்கலாம். அதோட எலனார் நோட் பண்றாங்க, அந்த ஃபுட் கோர்ட்ல வந்துட்டு அந்த கில்லரு வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்து சாப்பிடுறாரு அப்படின்னா கில்லர் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு பெரிய க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வேகமா அந்த கில்லருடைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கலான்ட்டு மால்ல இருக்கிற அந்த குப்பை தொட்டியை செக் பண்ணா அந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்படி கொண்டு போற குப்பை எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு இடத்துல கொட்டுவாங்க. ஸோ அங்கதான் அந்த கில்லருடைய ட்ரெஸ்ஸும் இருக்கணும் அப்படின்னு எலனாரும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ குப்பைகள் இருக்கு, வேற வழி இல்லையே, தேடிதானே ஆகணும். எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம பெரிய போலீஸ் அவருக்கும் மேல இருக்கிற நிறைய ஆபீசர் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் சீக்கிரமா முடிக்கணும், அந்த கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்க நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம எலனாரும் மேக்கும் அந்த கில்லருடைய ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இதை ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்து ஏதாவது டிஎன்ஏ சாம்பிளோ இல்ல முடியோடைய சாம்பிளோ கிடைக்கும், கில்லரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. ஆனா மத்த அபிஷியல்ஸ்லாம் இன்னொரு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. மால்ல வந்து அந்த கில்லர் பயங்கரமா ஷூட் பண்ணிருக்காருல, அந்த வீடியோவை லைவ் டிவில போட்டு இந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லைவா அந்த கில்லர் யாருன்னு ஆடியன்ஸ் கிட்டவே கேட்க ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் கால் பண்ணி இது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கு, மேபி அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணும்னே சும்மா கலாய்க்கவும் நிறைய பேர் செய்யறாங்க. எங்க நம்ம எலனார் வந்துட்டு ஆல்ரெடி விசாரிச்சிருப்பாங்கல்ல பெயிண்டர்ஸ் 3 பேரு, அதுல ஒருத்தருடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே நாள்ல 3 வீட்டுக்கு இவர் பெயிண்ட் பண்ணிருக்காரு, அதுக்கான பணம் வந்திருக்கு, அதை இவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அந்த கில்லருடைய ட்ரெஸ்ஸை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல, ஆனா ஒரு முடியும் கொஞ்சம் ஸ்கின்னும் இருக்கு. இதை வச்சு பார்க்கும் பொழுது கில்லருக்கு வந்து ஹெட் ட்ராமா இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ட்ராமா இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கின்னோட முடி வந்து உதிரும். ஸோ கில்லருடைய டிஎன்ஏ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனா இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு சந்தேகப்படுறவருடைய டிஎன்ஏ வேணும். ஆனா சந்தேகப்படுற மாதிரி யாருமே இன்னும் கிடைக்கல. ஸோ அப்பதான் லைவ் டிவில இந்த மக்கள்லாம் வந்து நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறாங்கல்ல, அப்போ ஒருத்தர் பேசுறாரு, இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு செய்யற ஒரு சேவை தான். எது சேவையா, அப்பாவி மக்களை கொல்றதா இப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கொலகாரன் நல்ல வேலையை பார்த்திருக்கான் இப்படின்னு அந்த காலர் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எலனாரு பெரிய போலீஸ் மேக்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட்டரும் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, கொலகாரனும் நீங்களும் ஒரே டீமா? சிம்பிளா சொல்லணும்னா நாங்க இன்விசிபிள் ஆர்மி அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டோம், மக்களை சொரண்டி பொழைக்கிற கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் எங்களுடைய போராட்டம் இருக்கும் இப்படின்னு அந்த காலர் சொல்றாரா. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் நம்புற மாதிரி இல்ல. இங்க பாருங்க சார், சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பேச வேணாம், நான் ஒன்னும் விளையாட்டுக்கு பேசல, நான் நினைச்சேன்னா உன்னையே கொல்லுவேன். எது என்னையா, நான் எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், ஆனா உங்க பொண்ணு பாதுகாப்பான இடத்துல இல்லையே, அவ காலேஜ்ல தானே படிக்கிறா, காலேஜுக்குள்ளேயே எங்க ஆளுங்களை இறக்குவேன், மொத்த பேரையும் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுற காலரை பத்தி எல்லாரும் சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. காலை ட்ரேஸ் பண்ணி வேகமா அந்த இடத்துக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எலனாரு பெரிய போலீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து செம டவுட். ஏன் அப்படின்னா கொலகாரன் கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் மாதிரி தெரியல, அவன் லோன்லியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இப்ப கால்ல பேசினவரை வந்து இன்விசிபிள் ஆர்மின்லாம் சொல்லியிருக்காரு, மேலிடத்துல இருந்து வேற பிரஷர். சோ வேற வழி இல்லாம காலை ட்ரேஸ் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா கார்ல ஒரு கும்பல் ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போறாங்க, அவங்க தான் கால் பண்ணவங்களே. சோ அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ளேயே வச்சு அவங்கள பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எலனார் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள இருக்கிற அப்பாவி மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வெளியே அனுப்பணும். சோ அதனால மொபைல் போன்ல இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆளுங்க இருக்காங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸும் மெதுவா வெளியே போயிடுறாங்க. ஆனா அப்போ ஒரு வயசான ஆளு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து புரியல, கொஞ்சம் சத்தமா பேசிடுறாரு. இதை கேட்ட அந்த கும்பலு உஷாராயிடுறாங்க. அவ்வளவுதான், போலீஸ் ஆளுங்களும் உள்ள வர இவங்களும் கன் எடுக்க மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெரரிஸ்ட் கும்பலை சேர்ந்த ஆட்கள் எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியா ஒருத்தர் மட்டும் உயிரோட மாட்டிக்கிறாரு. ஆனா அவரு அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது, நாங்க ஒன்னும் டெரரிஸ்ட் ஆளுங்கெல்லாம் கிடையாது, இன்விசிபிள் ஆர்மின்னு ஒன்னும் கிடையாது, ஜஸ்ட் பிராங்க் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேரு வருது. ஏன்னா இப்ப கொலகாரங்கன்னு நினைச்சு அப்பாவி ஆட்களை தான் கொலை பண்ணிருக்காங்களே, வந்தது பிராங்க் காலா உண்மையான காலான்னு செக் பண்ணாமலே எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மேல சரியான கெட்ட பேரு. இதனால ஒரு கமிட்டியை வச்சு நம்ம பெரிய போலீஸ கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவரும் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்க தெரிஞ்ச அதெல்லாம் பண்ணோம், லைவ்ல அவனுங்க பேசும்பொழுது உண்மையான கில்லர்ஸ் மாதிரியே பேசினானுங்க, தெரியாம போய் கொன்னுட்டோம், நீங்க என்ன சொன்னாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல பெரிய கெட்ட பேரு வந்துருச்சு. அதோட உங்க டீம்ல இந்த எலனார்ன்ற பொண்ணு சேர்த்திருக்கீங்க, ஆல்ரெடி FBI-ல இருந்து ரிஜெக்ட் ஆன பொண்ணு, ஏன்னா இந்த பொண்ணுக்கு அடிக்ஷன் இருக்கு இப்படின்னு சொன்ன உடனே எலனாரோட முகமே ஒரு மாதிரி மாறுது. ஆனா அந்த பெரிய போலீஸ் என்ன சொல்றாருன்னா, சார் என்ன நம்புங்க,
எலனார் இந்த கேஸ்ல பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. இன்னும் சொல்ல போனா நிறைய க்ளூவை கண்டுபிடிச்சு கொடுத்ததே எலனார் தான். இப்படின்னு இவர் என்ன சொன்னாலும் அந்த கமிட்டில இருக்கிறவங்க கேட்கற மாதிரி இல்ல. அப்பாவி ஆளுங்களை கொலை பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு பொறுப்பு யாராவது ஏத்துக்கணும். அது நம்ம பெரிய போலீஸ் லேமாக் தான். சோ அவரையும் எலனாரையும் இந்த இன்வெஸ்டிகேஷனை விட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே அப்படியே பாரில் போயிட்டு பயங்கரமாக குடிக்கிறாரு. நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக, ஆனால் என்னையே இந்த இன்வெஸ்டிகேஷனை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்னு மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டுறாரு அந்த பெரிய போலீஸு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனால் அதை விட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே சோகமாக பாத்தப்ல அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே பார்க்க பார்த்தா இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே எலனாருக்கு ஒரு ஐடியா தோணுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் பண்ணதா சொல்லப்பட்ட ஒரு 3 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன் அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே நாள்ல 3 வேலையை நீ செஞ்சிருக்க. கண்டிப்பா ஒரு மனுஷனால 3 வீட்டுக்கு ஒரே நாள்ல பெயிண்ட் பண்ணவே முடியாது. அப்படின்னா நீ வேற என்னமோ பண்ற, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அந்த பெயிண்டருடைய ஒய்ஃபும் வராங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் எனக்கு தெரியுங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பெயிண்டரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எலனாரும் வந்து பெரிய போலீஸை கூப்பிட இவர் விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு வர வேலைகள் எல்லாத்தையுமே இவரே போய் பண்ணாம வேற வேற ஆளுங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துருவாராம். அந்த மாதிரி இவர் கீழே வேலை செய்யற ஆட்கள் எல்லோருமே ஜெயில இருந்தவங்க, வேற ஒரு நாட்டுல இருந்து இல்லீகலா வந்தவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் வேலை கொடுக்கறாரு. ஏன்னா இவங்க தான் கம்மி காசுக்கு வேலை பார்ப்பாங்க. சாப்பாடு லஞ்ச் மட்டும் நான் வாங்கிட்டு போய் கொடுத்தா போதும். நிறைய பேர் இருக்காங்க, இதுல நீங்க யாரை தேடுறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த பெயிண்டர் சொல்லும் பொழுது உடனே நம்ம எலனாரும், நீ லஞ்ச் வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொன்னல, அதுல யாராவது வீகன் இருந்தாங்களா, அதாவது கறி எல்லாம் சாப்பிடாம வெறும் வெஜிடபிள் மட்டும் சாப்பிடுறவங்க? ஒருத்தன் இருந்தா, அவன் பேரு டீனு. அவ்வளவா என் கூட பேச மாட்டான், எப்ப பார்த்தாலும் கேப் போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்டா கறி சாப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஆடு மாடு கோழி வெட்டுற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தானா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் கறி சாப்பிடறதையே விட்டுட்டானா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், ஆனா அதுக்கப்புறம் கால் பண்ணாலும் எடுக்கல, நானும் கால் பண்ணல. சரி ஓகே, நீ அந்த டீனை பாத்துருக்கல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பெயிண்டர் சொல்றத வச்சு அந்த டீனை வந்து அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதோட பெயிண்டர் சொல்லிருப்பாருல, இந்த ஆடு மாடு வெட்டுற இடங்கள்ல தான் அந்த கில்லர் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ அதனால அந்த இடத்துலயும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய ஃபேக்டரி இருக்கும்ல, அங்க போய் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் பெயிண்டர் மூலியமா வரைஞ்ச அந்த கில்லருடைய டிராயிங்கை காமிச்சு இந்த மாதிரி பர்சனை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க எல்லாருமே இல்ல இல்லன்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு வயசான லேடி, இவன் பேரு டீனாச்சே அப்படின்னு சொல்லி டீனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டீன் ஒரு இன்ட்ரோவர்ட், ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுவான், யாரு கூடவும் அவ்வளோவா பேச மாட்டான். ஆனா இங்க ஒர்க் பண்ற ஒருத்தன் வந்து டீன் கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த வம்பு பண்ணவன் மாமிசத்தெல்லாம் அரைக்கிற மிஷின்குள்ள விழுந்து இறந்து போயிட்டான். இது ஆக்சிடென்ட் தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, டீன் தான் புடிச்சு தள்ளி விட்டுருக்கானே. சோ அதனால டீனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. ஆனா 2 வருஷத்துல பரோல்ல வெளியே வந்துட்டான் இப்படின்னு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. சோ டீன்ன்றவரு ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவரை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்துரும்ல. சோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி டீனோடைய அட்ரஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே எலனார் சொல்றாங்க, ஆக்சுவலா இது டீனோடைய அட்ரஸ் கிடையாது, அவங்க அம்மாவோடைய அட்ரஸ். டீனோடைய அப்பா வந்து மிலிட்டரியில இருந்திருக்காரு. அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் மிலிட்டரி ஆளுங்களுடைய லெட்டர் மூலியமா தான் டீன் வந்து பரோல்ல ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காராம். அதோட ஜெயில இருக்கும் பொழுது டீன் வந்துட்டு ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு. அவருக்கு ஹெட் ட்ராமா இருந்திருக்கு. அதோட இந்த டீனுக்கு கிரெடிட் கார்டு கிடையாது, சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கிடையாது, இவன் ஒரு கோஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட எலனார் வந்துட்டு, நம்ம இப்ப தேடி போறது ஒரு ட்ரெயின்டு கில்லரு, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஸ்னைப்பரை வச்சே போட்டு தள்ளிடுவான். அப்பேற்பட்டவனை பிடிக்கிறதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போறோம், பேசாம டீமை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கே தெரியும் எலனார், நம்மள இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்னாலும் இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது, வேற வழியே இல்ல, ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த கில்லரை பிடிச்சுதான் ஆகணும், அப்பதான் நம்ம சொல்றத எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அட்ரஸ்க்கும் வந்துடுறாங்க. கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி கார்ல அந்த கில்லருடைய அம்மா இருக்காங்க. இவங்க போய் கேட்கும் பொழுது, என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் பையனை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேம், உங்க பையன் எவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கான்னு தெரியுமா, அதோட அவனை மாதிரியே நாங்களும் அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. உங்க பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவனுக்கு ஹெல்ப் வேணும், அந்த ஹெல்ப்பை பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோமே அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கில்லருடைய அம்மாவும் மனசு மாறி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சோ சின்ன வயசுல
வயசுல வந்து அந்த கில்லர் டீன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தான். வீட்டுக்கு பின்னாடி ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அப்ப டார்கெட்டை எடுக்கிறதுக்காக சின்ன பையனா இருக்கிற டீன் போயிருக்காரு. ஆனா அது தெரியாம இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. மண்டையிலேயே புல்லட் பட்டிருக்கு. கிட்டத்தட்ட டீன் அந்த வயசுலயே இறந்து போயிருப்பாரு. நல்ல வேலையா காப்பாத்திட்டாங்க. ஆனா அப்பையில இருந்து டீன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. டீனுடைய அப்பாவுக்கு வந்து டீன் ஒரு மிலிட்டரி ஆபீசரா ஆகணும்னு ஆசையா. சோ அதனால டீன் வந்து ஸ்னைப்பர்லாம் வேற லெவல்ல ஷூட் பண்ணுவாரு. ஆனா திடீர்னு அந்த ஸ்னைப்பரோட ஸ்கோப்ல மிருகங்கள், நிலா இது எல்லாத்தையும் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சோ டீனுக்கு மென்டலா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஆர்மில இருந்து அன்ஃபிட்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. சோ இப்படின்னு டீனுடைய அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எலனார் நோட் பண்றாங்க, வீட்டுல 2 டீ கப் இருக்கு. அதோட ஒரு ஆளுடைய துணி வெளியே காயற மாதிரி இருக்கு. தூரத்துல ஒரு ஷெட் இருக்கு. ஒருவேளை கில்லர் இருக்கிறதா இருந்தா அங்கதான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அங்கதான் அந்த கில்லர் இருந்திருக்காரு. நம்ம பெரிய போலீஸ் இருக்காருல்ல, அவரை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், பெரிய போலீஸ் கீழே விழுந்துற. நம்ம எலனார் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டீனோடைய அம்மா, ப்ளீஸ் நகராத, அசையாத, நீ அசைஞ்சாதான் அவன் உன்னை ஷூட் பண்ணுவான், அப்படியே இரு அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அந்த ஷெட்டை பார்த்து ஒழுங்கு மரியாதையா வெளியே வா, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அந்த கில்லர் வெளியே வர மாதிரியே இல்ல. நீ மட்டும் வரலன்னா அம்மா இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து அவங்களே ஷூட் பண்ணி இறந்தே போறாங்க. இதை நம்ம எலனாரும் பாக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த ஷெட்ல இருந்து அந்த கொலைகாரரு மெதுவா வெளியே வந்துகிட்டு இருக்காரு. அவர் கையில பெரிய ஸ்னைப்பரும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டே அப்படியே நேரா வீட்டுக்குள்ள எலனார் முன்னாடி வந்து நிக்கிறாரு. எலனாருக்கு கை கால்லாம் நடுங்குது. அப்படியே எலனார் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, என்ன மோப்பம் பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே நீங்க. உடனே எலனாரும், இங்க பாரு, உங்க அம்மா சொன்ன எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். உனக்கு பாஸ்ட்ல நடந்த பிரச்சனைகள் தான் இப்ப நீ பண்ற எல்லாத்துக்குமே காரணம். உனக்கு தேவை தண்டனை கிடையாது, உனக்கு தேவை ஹெல்ப் தான். அதை நான் பண்றேன், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த கில்லரும் வந்து எலனார நம்புற மாதிரி தான் இருக்காரு. ஆனா சடனா பார்த்தா வெளியே போலீஸ் வண்டி ஒண்ணு வருது. ஏன்னா ஸ்னைப்பர்ல ஷூட் பண்ணிருப்பார்ல, அந்த சவுண்டை கேட்டு யாரோ ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க போல. ஆனா அந்த கில்லரு நம்ம எலனார் தான் போலீஸை வர வச்சிருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. எலனாரும், இங்க பாரு, நான் ஒன்னும் போலீஸை கூப்பிடல அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் நம்பாம எலனார ஒரு அடி அடிச்சு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சோ வெளியே போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கில்லருடைய வீட்டை தான் வந்து செக் பண்ணலான்னு வராங்க. கில்லர் வேற வழி இல்லாம அந்த போலீஸை ஷூட் பண்ண இன்னொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே தகவல் சொல்ல, அவ்வளவுதான், நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கில்லர் வந்து வீடு ஃபுல்லா நிறைய பாம்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பாம்பை பிரஸ் பண்ண அவ்வளவுதான், வெடிச்சு செதறது. நிறைய போலீஸ்காரங்க இறந்து போறாங்க. எங்க நம்ம எலனாரையும் பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவங்களும், இங்க பாரு, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, இது எல்லாத்துல இருந்தும் நான் உன்னை காப்பாத்துறேன், ஜெயிலுக்கு போகாம நீ ஹாஸ்பிட்டலுக்கு போவ, அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நீ ஒரு நல்ல லைஃபை வாழலாம், சொன்னா கேளு அப்படின்னு இவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த கில்லர் கேட்கவே மாட்டாரா. கடுப்பாகி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கில்லருடைய கழுத்தையே கடிச்சிடுறாங்க. அவருக்கு வலி தாங்கல. எலனார் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்களா, அதனால சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும்னு பின்வழியா அவர் எஸ்கேப் ஆகி போறாரு. எங்க எலனாரும் கையில போட்டிருந்த கட்டை அவுத்து விட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க. அங்க நம்ம டிடெக்டிவ் மேக் இருக்காரு. அந்த கில்லர் எங்க போனான்னு சொல்லி கேட்க, நான் அவன் கழுத்தையே கடிச்சிட்டேன், செமையா அடிபட்டிருக்கு அவனுக்கு, அதோட அவன் இது எதையுமே வேணும்னு பண்ணல, அவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான், ப்ளீஸ் அவனை உயிரோட பிடிங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எலனார் கேட்கறாங்க. ஸோ போலீஸ் எல்லாருமே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல இந்த கில்லர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முடியல அவரால். வர போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கன்னை காட்டும் பொழுது வேற வழி இல்லாம போலீஸ்லாம் அவர் அப்படியே ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான், அந்த கில்லர் இறந்தே போறாரு. இதை நினைச்சு நம்ம எலனார் வந்து ரொம்ப சோகமாகறாங்க. இப்போ FBI வந்து எலனாரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து எலனாரையும் நம்ம பெரிய போலீஸையும் தூக்கியாச்சு. அதை மீறி எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போனாங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்ச கிரெடிட்ஸ் எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை பத்தி நீ வெளியே பேசக்கூடாது, அதுக்காகவே FBIல உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம்ல, அதே வேலையை திரும்ப நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலனார் அப்படியே சோகமா இருக்காங்க. அந்த பக்கம் என்னமோ இவங்க தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த கில்லரை கண்டுபிடிச்ச மாதிரி பிரஸ் கிட்ட இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் போறாங்க. ஸோ நம்ம எலனாரும் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி கெட்டவங்களா இருக்கிறவங்கலாம் சில விஷயங்களை மறைக்கிறாங்களோ, அதே மாதிரி நல்லவங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த போலீஸ், FBI, கவர்மெண்ட் இவங்களும் நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து, ஐயோ ஒரு உயிர் போகுதே அப்படின்லாம் கிடையாது. அந்த உயிர் போனாலும் சரி நம்ம டிபார்ட்மெண்ட் மேல கெட்ட பேர் வரக்கூடாது, அதுதான் தேவை.
ஸோ அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இந்த கவர்மெண்ட் போகும். ஸோ எப்படின்னு இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதைல பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.